அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வல ஆலி முஹம்மதின் வபாரிக் வசலிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். நாட்களிலேயே மிக சிறந்த நாள் ஜும்மா நாள் இன்று. இந்த நாளின் முழு ரஹ்மத்தும் பரக்கத்தும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் எனவும் துவா செஞ்சுக்கிறேன். பொதுவாக ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய ஜும்மா நாள் சிறப்பான ஒரு நாள் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த ஒரு ஜும்மாவுக்கு இன்னொரு ஸ்பெஷலும் இருக்குது. அதாவது முதல் பிறையில் உள்ள ஜும்மா. ஷாபான் மாதம் பிறந்து விட்டது. ஷாபான் மாத முதல் ஜும்மா. ஷாபான் மாதம்னாலே அடுத்து என்ன மாதம் வர இருக்கிறது? ரமதான் மாதம். ரமதானை முன்னோக்கி வரக்கூடிய ஒரு மாதம் ஷாபான். அதாவது ரஜப் வந்தாலே நம்ம ஆரம்பிச்சிருவோம் ரமதானுக்கு. அந்த ப்ரிப்பரேஷன் முன்னேற்பாடுகள் எல்லாம் செஞ்சு வைப்போம். ரமதான் வரப்போகுது அப்படி சொல்லிட்டு. இப்போ இன்னும் நெருக்கத்துக்கு வந்துட்டோம் ரமதானுக்கு. இன்னும் ஒரு சில நாட்கள், அதாவது இன்னும் ஒரு 28 நாள் அப்படிதான் இருக்கு. இந்த ஷாபான் மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அதிகமான ஒரு அமல் இருக்கு. அது நோன்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைப்பதற்கு அதிக விரும்பிய ஒரு மாதம் ஷாபான் மாதம். அதை தொடர்ந்துள்ள ரமதான் மாதம். அதாவது ரமதான் மாதத்தை விட, அதாவது ரமதான் மாதத்தில் ஃபுல்லாக நோன்பு வைப்போம். அதற்கப்புறமா எந்த மாதத்தில் நபி அவர்கள் அதிகமாக நோன்பு வச்சுருக்காங்கன்னா ஷாபான் மாதம். எந்த அளவுக்குன்னா நோன்பு இவங்க விடவே மாட்டாங்க, தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க சொல்கிற அளவுக்கு தொடர்ச்சியாகவும் வச்சுருக்காங்க. அதே போல் நோன்பு வைக்காமையும் இருந்திருக்காங்க. 2 விதத்துலேயும் நபி அவர்கள் இருந்திருக்காங்க. ரமதானுக்கு பிறகு அதிக நோன்பு வச்சிருக்க ஒரு மாதம்னா அது ஷாபான் மாதம். இந்த மாதத்தில் நபியவர்கள் அதிகமாக நோன்பு வச்சுருக்காங்க. இதை பார்த்த சஹாபாக்கள் கேட்குறாங்க, இந்த மாதத்தில் மட்டும் நீங்கள் மற்ற மாதத்தை விட அதிகமாக நோன்பு வைக்கிறீங்களே, என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது நபியவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஒரு மாதத்தில் ஷாபான் மாதத்தில் நம்முடைய வணக்க வழிபாடுகள் எல்லாம் அல்லாஹ்வின் பால் உயர்த்தப்படுகின்ற ஒரு மாதம் இது. எனது வணக்க வழிபாடுகள் நான் நோன்பலியாக இருக்கும் நிலையில் உயர்த்தப்பட வேண்டும் சொல்லிட்டு ஆசைப்படுறேன், அதனால நோன்பு வைக்கிறேன். நிறைய பேர் இந்த ரஜப் மற்றும் இந்த ஷாபான் இந்த 2 மாசத்துல பாராமுகமாக விட்டுறாங்க. அதாவது ரமதானுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, அதுக்கு முந்தையே இந்த 2 மாதத்தை விட்டுடுறாங்க. அதை விடக்கூடாது சொல்லிட்டு தான் நபி அவர்கள் இந்த மாதத்துல அதிகமாக நோன்பு வச்சிருக்காங்க. இன்னொரு விஷயமே இதுல இருக்கு, வணக்க வழிபாடுகள் உயர்த்தப்படும் மாதம் ஷாபான் மாதம். ரமதான் மாதத்துக்கு ஒரு பயிற்சி கூடமாக இந்த மாதத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நோன்பு வைக்கிறோம், திடீர்னு நோன்பு வைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ரமதானில். அதுக்கு முன்கூட்டியே இந்த மாதத்தில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நோன்பு வைக்கும்போது அப்போ நோன்பு வச்சா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது நீங்கள் திங்கள் மற்றும் வியாழக்கிழமை அப்படி நோன்பு வைக்கலாம். எப்போவுமே வர பிறை 13, 14, 15 இந்த 3 நாட்களில் நோன்பு வைக்கலாம். இந்த மாதிரி நோன்பு வச்சு பழகிக்கிங்க. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஷாபான் மாதத்தில் விடுபட்ட அந்த நோன்புகளை நோற்றிருக்கின்றார்கள். அதாவது ரமதானில் நோன்பு வைக்காம கதா ஆயிடும் பார்த்தீங்களா, அந்த நோன்பை இந்த மாதத்தில் நோன்பு வச்சுருக்காங்க. யாரெல்லாம் ரமதானில் எத்தனை நோன்புலாம் விடுபட்டிருக்கீங்களோ அது எல்லாம் எண்ணி இந்த மாதத்துக்குள்ளே நோன்பு வச்சு முடிச்சுடுங்க. எதுவுமே நிலுவையில் வைக்காதீங்க. அதுபோல் ரமதான் மாதத்தை நம்ம நல்ல முறையில் அடையணும். அந்த ஒரு அடிப்படையில் இந்த மாதம் முழுக்க ஓதுற மாதிரி ஒரு துவாவை இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். இன்று முதல், இன்னைக்கு பிறை 1ல் இன்று முதல் இந்த துவாவை ஓத ஆரம்பிங்க. அவசியம் ஓதுங்க. இந்த துவாவின் மூலம் ஒரு பரக்கத்தான ஒரு மாதத்தை மிக ஒரு மகிழ்ச்சியான ஒரு முறையில் நம்மால் அடைய முடியும். அவ்வளவு சிறந்த துவா இது. நான் ஃபஸ்ட்டு துவாவை சொல்லிடுறேன். துவா ஓதணும்னு முடிவு பண்ணிட்டோம், ஒரு முறை 2 முறையோடு நிறுத்திடாமல் ஒரு 11 முறை ஓதிக்கலாம். அவசியம் ஓதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சிறந்த துவா. 11 முறை ஓதும் போதே உங்களுக்கு மனப்பாடம் ஆகிடும். இதுக்காக நான் இப்படி சொல்கிறேன்னா, இது மனப்பாடம் செஞ்சு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ரீ டைமில் ஃபுல்லாக இந்த துவாவை ஓதலாம். எந்த அளவுக்கு அதிகமாக இந்த துவாவை நீங்கள் ஓதுறீங்களோ அவ்வளவு அதிகமாக நன்மைகளை பெற முடியும். ஒரு பரக்கத்தா அந்த மாதமும் அமையும், அடுத்தடுத்து வர மாதங்களும் பரக்கத்தா அமையும். நமக்கு வரப்போகின்ற ஒரு மகிழ்ச்சிக்கான ஒரு அடித்தளமாக கூட இந்த துவாவை நம்ம ஓதிக்கலாம். இப்போ ஓத ஆரம்பிக்கிற என் கூட சேர்ந்து நீங்களும் ஓதுங்க. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமதான். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமதான். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமதான். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமதான்.
اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان. 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 இறைவா, ரஜப் மற்றும் ஷஅபான் மாதங்களில் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக. ரமதானை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜப் மாதத்தை கண்டால், அதாவது ரஜப் மாதம் முதல் பிறையிலிருந்து இந்த துவாவை ஓத ஆரம்பித்தார்கள். இது வரைக்கும்னா ரமதான் வரை ஓதினார்கள் அப்படின்னு ஹதீஸ் இருக்கு. இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் பலகீனமாக இருந்தாலும் இதனில் உள்ள கருத்தை கொண்டு இந்த துவாவை நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது இதனுடைய பொருளை பாருங்க, மிக சிறப்பாக இருக்கும். ரமதானை வரவேற்கக்கூடிய ஒரு துவா இது. அந்த ஒரு அடிப்படையில் தான் இந்த துவாவை நான் ஓதி இருக்கிறேன். ரமதான் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பரக்கத் நிறைந்த மாதம். மற்ற மாதங்களில் நாம் ஏதாவது ஒரு நன்மையை செஞ்சால் அதை விட அதிகமாக 10 மடங்கு அதிக நன்மைகளை அல்லாஹ் நமக்கு தருவான். அதுவே ரமதானில் செய்யும்போது 70 மடங்கு அதிகமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும். சின்னதாக ஒரு துவா ஓதுனாலும் சரி, குரான் எடுத்து ஓதுனாலும் சரி, அதாவது நார்மல் நம்ம குரான் எடுத்து ஓதுனா ஒரு எழுத்துக்கு 10 நன்மை கிடைக்கும். அதுவே ரமதானில் நீங்கள் எடுத்து ஓதும்போது ஒரு எழுத்துக்கு 700 மடங்கு உங்களுக்கு நன்மை கிடைக்கும். எவ்வளோ பெரிய விஷயம்! நாம் சின்னதாக ஒவ்வொரு விஷயங்கள் செய்யும் போதும், ஒவ்வொரு அமல்கள் செய்யும் போதும் அதிகமாக கூலிகள் நமக்கு கிடைக்கும். சதக்கா செய்கிறோமோ எக்ஸ்ட்ரா நமக்கு கூலி கிடைக்கும். சஹருக்கு ஏஞ்சி சாப்பிட்றோமோ அதற்கும் அல்லாஹ் நமக்கு கூலிகளை தருவான். இஃப்தார் டைமில் கேட்குற துவாவுக்கு அதிகமாக சிறப்பு இருக்குது. நோன்பு வைக்கிறதுக்கு கேட்கவே வேணாம். ஏன்னா அல்லாஹ் சொல்லிட்டான், நோன்பு எனக்கும் என் அடியானுக்கும் உரியது, அதில் நான் எந்த அளவுக்கு கூலி கொடுப்பேன்னா கணக்கின்றி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ கணக்கு வச்சு கூலி கொடுக்கறதே இவ்வளவு இருக்குன்னா கணக்கில்லாத கூலினா அப்போ எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்குங்க. அந்த அளவுக்கு அதிகமாக அல்லாஹ் அந்த மாதத்தில் நமக்கு நிறைய விஷயங்களை நமக்கு தரான், நிறைய கூலிகளை தரான். குறிப்பாக கடைசி அந்த 10 நாட்கள் லைலத்துல் கத்ர் நாட்கள் வருது பார்த்தீங்களா, ஒற்றைப்படை இரவுகள், அதில் கேட்குற துவாக்கள் எல்லாமே உடனே நிறைவேறும். அவ்வளவு சிறப்பான மாதம். ஆனால் அந்த மாதத்தை நாம் அடையணும், அதுதான் மிக முக்கியம். எல்லாருக்குமே அந்த பாக்கியம் கிடைக்காது. அல்லாஹ் யாருக்கு எழுதி வச்சிருக்கானோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதத்தை அடைய முடியும். அந்த மாதத்தில் அமல்களை செய்ய முடியும். அதுக்கு வேண்டி கேட்கக்கூடிய துவா தான் இது. அந்த மாதத்தை மட்டும் நாம் சரியாக அடைஞ்சி கரெக்டாக நம்ம பயன்படுத்தி கொண்டா நம்மை விட அதிர்ஷ்டசாலி வேறு யாருமே இருக்க முடியாது. நம்முடைய எல்லா கஷ்டங்களும் பிரச்சனைகளும் எல்லாமே தீர்ந்துடும். அதை அடையணும். அதற்கு முன்கூட்டியே இந்த துவாவை நீங்கள் ஓதிக்கிங்க. நம்ம எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கணும். இன்று முதல் ஓதுங்க, அதிகமான எண்ணிக்கையில் ஓதுங்க. இதன் மூலம் பரக்கத் பொருந்திய அந்த ரமதான் மாதத்தை நம்மால் அடைய முடியும், அதிக அமல்களையும் செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவருக்கும் தந்தல்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.